அந்த அன்புமணி ராமதாஸ் அந்த ஆள் என்ன வேணாலும் பேசுவாரு, நம்ம பதில் சொல்லக்கூடாது அன்புமணிக்கு. ஆடாங்க உருட்டல மிரட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எவ்வளவோ பார்த்துட்டேன். பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் அன்புமணி. உன்ன மாதிரி தற்குறி கிடையாது. உன்ன மாதிரி பெத்த அப்பனையும் அம்மாவும் அடிச்சவங்க கிடையாது. பிராடுவாளை பண்ணி அறிவிச்ச உடனே அன்புமணி டிவிக்கு முன்னால 10.5 குடுத்துட்டாங்கன்னு என்ன சொல்றது? உன்ன நீ அழுதியே, அவராது வரும்போது நல்லா வராரு, பார்த்தோன்னே கண்ணுல தேம்பி அழுகுறாரு. ஒண்ணு கிளிசரின் போட்டுக்கல. உன்ன அன்புமணி 10.5 எப்படியோ போராடி வாங்கி கொடுத்துட்டோம். நாங்க 10.5 வாங்கி கொடுத்துட்டோம். நான் போராட்டம் என்னுடைய போராட்டம் வீண் போகல. அப்பயே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. வீண் போல 10.5 வந்துச்சு நம்ம சமுதாயத்துக்கு. மகேஷ் அண்ணா அழுதுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும்னா உனக்கு என்ன அவார்டு கொடுக்கணும்? நீ யாருன்றத முதல்ல நீ யோசிப்பா. பெத்த அப்பாவை அடிச்சவன் நீ, பெத்த அம்மாவை அடிச்சவன் நீ, பெத்த அப்பனை அடிச்சவன், பெத்த அம்மாவை அடிச்சவன் நீ. சொந்த தந்தையை கூட கொச்சை படுத்துவோரின் கருத்தை இனிமேல் பொருட்படுத்த தேவையில்லை. உன் அன்புமணியை வந்துட்டு செருப்பால பண்ணி மலத்தை தொட்டு அடிச்ச மாதிரி இது. ஜாடு மாடு பாடுகா பாடு லக்காடி பசலாம். இது ஒரு அரசியலடா? அவன் திமிரு குடிச்சு சாராயம் குடிச்சு சத்தான். சாராயம் காசுறவன் யாரு? உன் கட்சிக்கார பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன். சாராயம் குடிச்சு கொழுப்பேறி செத்தவனே ஒன்னா ஈக்குவல் பண்ணி பேசுறனா நீ எல்லாம் ஒரு ஆளாடா? யாரா உன்னை கூட்டணி சேர்ப்பாங்க? டெபாசிட் வாங்கியா? 6 நாள் என்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடு, நான் போதைப் பொருளை இல்லாத ஆக்கி காட்டணும்பா. குடும்பம் எம்எல்ஏ நின்று ஜெயிக்கிறதுக்கு வக்கீல் இல்லாத அரசியல வெத்து வெட்டு பழக்கா பையன் நீ அன்புமணி. 6 நாள் முதலமைச்சர் பதவி யோகி வக்குது செருப்பால் அடிக்காது. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவுல முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன் காலையில இருந்து மை சென்னையில. எந்த பதிவா இருந்தாலும் இந்த செய்தியை பதிவு பண்ணிட்டு தான் நான் பேச வேண்டிய செய்தி அந்த தலைப்புக்குள்ள வர்றது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் நேற்றைக்கு காணொலியிலே ஒரு அறிக்கை வெளியிட்டார். அவர் பேசினாரு. பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு நம்ம எல்லாம் தொண்டனா இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி பதவியை விட பெரிய பதவி. தலைவர் தளபதியினுடைய தொண்டன் என்கின்ற பதவி. அவர் என்ன சொல்றாருன்னா, கரூர்ல 40 பேர் இறந்தாங்க. இந்த தமிழக வெற்றி வெட்டு கழக தலைவர் அந்த தற்கூரி விஜய் விஜயனுடைய பரப்புரையில 40 பேர் இறந்துட்டாங்க. அது ஃபுல்லா பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் எதிர்கட்சிகள்லாம் விஜய் கூட சேர்ந்துன்னு திமுகவை இதை வச்சு செஞ்சிடலாம், திமுக மீது பழி போடலாம், திமுகவின் சதி, அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய சதி, திமுகவின் சதி, அண்ணன் செந்தில் பாலாஜியின் சதியை சொல்லி பழி தூக்கி திமுக மீது போடுறது. அப்ப நம்ம சும்மா இருப்பான்? நான் எவ்வளவு வீடியோ போட்டேன், 20 வீடியோ போட்டேன், எத்தனை சேனல்ல பேசிட்டேன், டிவியில பேசினேன். நீ விஜய் கட்சிக்காரன் சரியா ஆர்கனைஸ் பண்ணல. கூட்டத்தை எப்படி பாதுகாக்கணும்னு உனக்கு தெரியல, எப்படி ஒழுங்குபடுத்தணும்னு தெரியல, எப்படி ரூட் பண்ணணும்னு தெரியல. உன்னுடைய அஜாக்கிரதை, உன்னுடைய கேர்லெஸ்னஸ்னால 40 பேர் இறந்துட்டாங்க. சோ இந்த பொறுப்பு ஏற்க வேண்டியது தமிழக வெற்றி வெட்டு கழகம். அந்த தற்கூரி விஜய் தான் பொறுப்பு இருக்கணும். விஜய் கொலைகாரன் நாங்க பேசணும். இதுக்கெல்லாம் முழு காரி யாருன்னு கேட்டா அந்த பரோட்டா கடை மாஸ்டர். பரோட்டா கசிஞ்சு பரட்டி வச்சு அப்படியே இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் மூஞ்சி. அந்த பொறம்போ பையன் புஷி ஆனந்த அந்த திருட்டு அடைச்சிட்டு இருக்கிறான் பாரு. 420 420 840 அந்த ஆதவர்ஜனா, இந்த நிர்மல்குமார், அந்த கரூர் மாவட்டத்துல இவனுங்க தான் காரணம்னு சொல்லி பேசி இது வைரலா போகுது சோசியல் மீடியால. இதுக்கு தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர், தேச தலைவன், திராவிட இனத்தின் தலைவன், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய இந்த தலைவர் தளபதி இது ஒரு காணொலி வெளியிடுறார். என்ன சொன்னார் தெரியுமா? கரூர்ல நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது ஒரு விபத்து, கூட்ட நெரிச்சல் நடந்துச்சு. எந்த ஒரு கட்சி தலைவனும் தன் சொந்த கட்சிக்காரர் சாகிறத விரும்ப மாட்டாங்க. அவங்க சாகிறதுக்கோ சாகடிக்கிற வேலையை பார்க்க மாட்டாங்க. எந்த கட்சி தலைவரும் பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க. இது ஒரு யதார்த்தமா இது ஒரு விபத்தா நடந்துருச்சு. இனிமே நடக்காத மாதிரி பார்த்துக்கலாம். தயவு செய்து இதை சமூக வலைத்தளங்கள்ல யாரும் இதை அவங்க பண்ணாங்க, அவங்கதான் பண்ணாங்க, இவங்கதான் பண்ணாங்க ஒருத்தர் மேல பழி போட்டு பேசி இந்த பிரச்சனை பெருசாக்காதீங்க. இனிமே இதை நடக்காத மாதிரி பார்த்துக்கலாம். காவல்துறை சிறப்பா தான் செயல்பட்டுச்சு. ஆனா கூட்ட நெரிச்சல் இப்படி ஆயிடுச்சு. அதனால இது யாரும் பெருசுப்படுத்தாதீங்க சொல்லிட்டு திரியும் சொல்றாரு. எந்த கட்சி தலைவரும் தன் சொந்த கட்சிக்காரர் இறக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஒரு கட்சி தலைவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில பொதுமக்கள் சாகிறதும் விரும்ப மாட்டாங்க. எனவே இந்த இஷ்யூ பெருசாக்காதீங்கன்னு ஒரு தலைவன் பேசுறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இந்த உலகத்துல எங்கன்னா பாத்தீங்களா? விஜய கூட குறை சொல்லாதீங்கன்ற. விஜய சாகடிச்சாரு. விஜய் கூட்டத்துல கூட்ட நெரிச்சல இறந்துட்டாங்க. சோ இது யாரும் பெருசுப்படுத்தாதீங்க, யாரு மேல யாரும் பழி போடாதீங்கன்னு வீடியோ போட்டோன்னே சரி நம்ம யாரும் பேசுறது வேணாம், நம்ம கம்முன்னு ஆயிட்டோம். அவர் பேசின பிறகு கூட
அவர் பேசின பிறகு கூட கேலி கிண்டலமா பேசுறாங்க. அந்த ஆளு அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில கூட நீக்கிட்டாங்க. அந்த அன்புமணி ராமதாஸ் அந்த ஆள் என்ன பேசுறாருன்னா, அந்த ஆள் என்ன வேணாலும் பேசுவாரு, நம்ம பதில் சொல்லக்கூடாது அன்புமணிக்கு. ஆடாங்க உருட்டல மிரட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எவ்வளவோ பார்த்துட்டேன். அன்புமணி தினம் முதலமைச்சரை குறை சொல்லுவான் அந்த ஆளு. தினம் முதலமைச்சரை குறை சொல்றது. நாங்க பார்த்துன்னு சும்மா இருக்கணும். அவனுங்க இவனுங்க இவன் என்ன புடிங்கிட்டான், யோ வாயா போயான்னு முதல்வர் உரிமையில அந்த ஆள் பேசுறானா இல்லையா? நம்ம என்ன அதனால மரியாதை கொடுக்குது. மரியாதை குறித்து பேசினா மரியாதை பேசலாம். என்ன சொல்றது? மரியாதை குறித்து பேசினா மரியாதை பேசலாம். அதுக்கு ஒண்ணு இல்ல, ஒரு சம்பவம் என்னன்னா, இதுல சதி நடந்திருக்குதான். என்னையா சதி நடந்துச்சு? ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியினுடைய விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி அந்த அம்மையார் வந்து அழகா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. தெரு தெருவா போறாங்க, வீடு வீடா போறாங்க, இறந்த எல்லா குடும்பத்துக்கு போறாங்க, காயப்பட்டவங்க பாக்குறாங்க, எந்தெந்த ஊர்ல இருந்து ஆட்கள் வந்தாங்க அந்தந்த ஊருக்கு போறாங்க. நீங்களா போனீங்களா, உங்களை யாருன்னா கூப்பிட்டு போனாங்களான்னு அதுல 90% பேர் நாங்க வீட்டுல இருந்தாங்க, எங்களை தாங்க அவங்க கூப்பிட்டு போனாங்க. நீங்க அந்த கட்சியா? நாங்க அந்த கட்சி இல்லைங்க, ஏதோ சினிமா நடிகனை பார்க்கலான்னு போனோம், இவங்க தான் கூப்பிட்டு போய் ரோட்ல விட்டாங்கன்னு அந்த அந்த விஜயனுடைய பரப்புரைக்கு சென்ற பொதுமக்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி இடத்துல அந்த விசாரணை கமிஷனை தலைமை தாங்குற அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அம்மையார் இடத்துல சொல்லுகிறார்கள். சோ விசாரணை கரெக்டா நடந்துனுக்குது. இதுல சதி நடக்குது, இந்த அரசாங்கம் சரியா செயல்படல, போலீஸ் சரியா பாதுகாப்பு கொடுக்கல, இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த அன்புமணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இங்கதான் நான் வரேன். இதுல மிகுந்த மரியாதைக்குரிய திருச்சியினுடைய மாவட்ட செயலாளர், அவர் ஒரு மாவட்ட செயலாளர், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தமிழகத்தினுடைய ஒரு எபிஷியன்ட் யங் மினிஸ்டர், குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. எப்படி நாளைய தமிழகம் எங்கள் வாலிப கலைஞர் துணை முதல்வர், நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைவர் தளபதி அவர்களுக்கு ஒரு பிள்ளையோ, அந்த மாதிரி ஒரு புள்ளதான், அவர் வளர்த்த புள்ளதான் மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள். மறைந்த இந்த இயக்கத்தின் ஒரு மாபெரும் தூண் தலைவர் தளபதியினுடைய நெருங்கிய நண்பர், அன்பிலாருடைய மகன் அண்ணன் அன்பில் பொய்யாமொழி அவர்கள். சின்ன வயசா இருக்கும் போதே வேலூர் மாவட்டத்துல அன்னைக்கு ஒன்றுபட்ட இளைஞர் இணைப்பலா இருந்த நான் ஆற்காடு சுந்தரமூர்த்தி கல்யாணத்துக்கு வரும்போது என்னை கூப்பிட்டு மடியில உட்கார மாதிரி என்னை கட்டி பிடிச்சுன்னு, புதுசா பேசுற குமரன் நல்லா பேசுனாரு, பிளாக் கலர் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தார், தளபதி தலைவர் தான் கூடுவார். அவருடைய புள்ள அன்பில் மகேஷ் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அன்புமணி உன்ன மாதிரி தற்கூரி கிடையாது, உன்ன மாதிரி பெத்த அப்பனையும் அம்மாவும் அடிச்சவங்க கிடையாது. அவரு என்ன சொல்றது, அப்பா கடவுளா மதிக்கிறாங்க, அப்பா பத்தி பேசினா கண்ணுல தண்ணி விட்டு விடுறாங்க, அம்மாவை கடவுளா பாக்குறாரு. ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தளபதி போன் பண்ணி மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிட்டும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு கிட்டையும் உடனே 2 பேர் கிளம்பி நீங்க கிளம்புங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு அங்க அன்பில் அண்ணன் மகேஷ் அண்ணன் வந்து பார்த்தாரு. பார்த்தோன்னே நேரம் போனவங்கள படுக்க வச்ச உடனே தன்னை அறியாம அழுதுட்டார். அவர் அழுவும் போது பார்த்தா, அவர் அழுவும் போது தெரியும் இது நடிப்பா, இது நாடகமா, இது உண்மையா, உணர்வுபூர்வமா அழுகுறாங்களா, ஒரு மனிதாபிமானத்தோட அழுகுறாங்களா, தன் வீட்டில் ஏற்பட்ட ஒரு இழவு தன் வீட்டில் ஏற்பட்ட எப்படியோ அந்த மாதிரி தேம்பி தேம்பி அழுதார். அவரை பார்த்த உடனே மாண்புமிகு அண்ணன் கரூர் சட்டமன்ற உறுப்பினர், கொங்கு மண்டல திமுக பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவரும் அழுகுறார். 2 பேர் கட்டிப்பு சொல்றாங்கன்னா உண்மையிலேயே அழுதாங்க. எங்களுக்கு பிராடு வேலை பண்ண வராது, அன்புமணி மாதிரி எல்லாம் எங்களுக்கு பிராடு வேலை பண்ண வராது ஆச்சா. உடனே இதுக்கு இந்த அன்புமணி இருந்தாலும் என்ன சொல்றான்னா, அந்த அமைச்சர், அதாவது எங்க மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ சொல்றோம். அந்த அன்புமணி என்னன்னு கேட்டா, நடிப்பு இந்த மாதிரி நடிப்பு எங்கேயும் பார்த்தது இல்ல, அழுகுது பார்த்தேன், ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம் அந்த அமைச்சருக்கு, நான் வேணா அந்த ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற அந்த நிறுவனத்துக்கு பரிந்துரை பண்றேன், மகேஷுக்கு வந்து அன்பில் மகேஷுக்கு வந்து நீங்க ஆஸ்கார் அவார்டு கொடுங்க, நல்ல நடிகை, நல்ல அழுகுறாருன்னா என்ன பேசலாம் இந்த ஆளு? இப்ப நீங்க சொல்லுங்க சார், நடுநிலையாளர் சொல்லுங்க, நீ இதெல்லாம் பேசினா உனக்கு நான் பதில் சொல்லக்கூடாதா? பதில் சொன்னா 6 பொம்பளை அனுப்பியா நீ ஊட்டாண்ட பாவம் கூலி வேலை செய்யுதுங்க, அதுங்களுக்கு பாமக துண்டு போட்டு அசிங்கமா என் ஊட்டாண்ட வந்து பேச வச்சுட்டு நான் வெளியே வந்தா 500 பொம்பளைங்க வருவாங்களே எனக்காக, நீ 6 பொம்பளைங்க அனுப்புற, எனக்கு 500 பொம்பளைங்க வருவாங்களே ஏரியா இருக்கிறவங்கள. ஆனா போலீஸ் வீட்டுல இருப்பா, எங்க மாவட்ட செயலர் வீட்டுல அவங்க கத்தனா கத்தின்னு போறாங்க, உன்னா செருப்படி யாரா என்ன செருப்பு வச்சாங்க, என்ன செருப்படி இன்னொருத்த பிறந்து வரணும், நான் கலைஞரின் பக்தன், முரட்டு பக்தன், தலைவர் தளபதியின் முரட்டு தொண்டன், நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி தொண்டன், என்ன யாரா செருப்பு அடிக்கிறதா? பாவம் அப்பாவி பொம்பளைங்க, அதுல என்ன தெரியும்? 2000 ரூபாய் தரணும் கூட்டணும் 1000 தான் குத்துக்கிறீங்க. அது ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணி சொந்தக்காரு, அப்ப உன்னு தெரியாத நான் வந்துட்டேன், எவ்வளவுமா கொடுத்தாங்க துட்டு? 2000 சொல்லிட்டு 1000 தான் கொடுத்தாங்கப்பா, அதையும் கூட்டினதும் 1000 ரூபாய் வாங்கிட்டு போட்டாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீ மிரட்டினா நான் உன்னை பத்தி பேச மாட்டேனா? இதுக்கு சமம் நீ மிரட்டுற மிரட்டு. நான் திமுக ஒரிஜினல் தொண்டன், எங்க அப்பா கடவுள், எங்க அம்மா கடவுள், என் தலைவர் கலைஞர் கடவுள், என் தலைவன் தளபதி, என் இளைய தலைவர் உதயநிதி இந்த கொள்கையோட வாழ்ற ஒரு கொள்கைவாதி நான். என்ன சொல்றது? நீ வந்து ஆனா அன்பில் மகேஷ் மொழி அழுவது கிண்டல் பண்றியா?
சரி ஒண்ணு கேக்குறான், அன்புமணி கேக்குறான், அதிகம் பேசல. அண்ணன் அன்பில் மகேஷ் அழுது ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம் நடிப்புன்னு சொன்னேன். நீங்க போன ஏடிஎம் காட்சியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னால தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிக்க போறாங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னால அவசரமா அமைச்சரவை கூட்டம் கூட்டி வன்னியர் சமுதாயத்துக்கு 10.5% வழங்கப்படுகிறது தீர்மானிச்சோம். அமைச்சரவை தீர்மானிக்கிறது வன்னியர்களுக்கு 10.5% இந்த அரசு ஒதுக்கியாச்சு. இனிமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு 10.5 அதிமுக அரசு அறிவிக்குதுன்னு அறிவிச்சிட்டேன். அது ஒரு ஃப்ராடுத்தனமான அறிவிப்பு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும், எவ்வளவோ ஃபார்மாலிட்டி இது. அது எடப்பாடி பழனிசாமி 10.5 நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்கள், தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சமுதாயம், வரலாற்று சிறப்பு மிக வன்னியர் குல சத்திரியர்கள், 2.5 கோடி வன்னிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த வன்னிய சமுதாய மக்களுக்கு ஏமாற்றுவதற்கு, வாக்கு பெறுவதற்கு அன்புமணியும் எடப்பாடியும் சேர்ந்து 420 840 பிராடு வேலை பண்ணி 10.5ன்னு சும்மா பொய்யா அறிவிச்சிங்க. இதை நான் மட்டும் சொல்லல, அன்புமணியினுடைய துணைவியார் மரியாதைக்குரிய சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களே சொன்னாங்க ஒரு கூட்டத்துல. 10.5 தரேன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவித்து 4 மணி நேரத்துக்கு முன்னால அன்றைய ஏடிஎம் காட்சியில் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்மளெல்லாம் ஏமாத்தி தரேன்னு சொல்லி நம்ம ஓட்டு வாங்கிட்டாரு, நமக்கு கொடுக்கலன்னு அந்த சகோதரியே பேசினாங்க. நான் பேசுறது இல்ல, அவங்களே கூட பேசினாங்க. சோ பிராடு வேலை பண்ணி அறிவிச்ச உடனே அன்புமணி டிவிக்கு முன்னால 10.5 கொடுத்துட்டாங்கன்னு என்ன சொல்றது. உன்ன நீ அழுதியே, அவராது கண்ணுல தேம்பி தேம்பி வரும்போது நல்லா வராரு, பார்த்தோன்னே கண்ணுல தேம்பி தேம்பி அழுகுறாரு. ஒண்ணு கிளிசரின் போட்டுக்கல. உன்ன அன்புமணி 10.5 எப்படியோ போராடி வாங்கி கொடுத்துட்டோம், நாங்க 10.5 வாங்கி கொடுத்துட்டோம், டாக்டர் ஐயா வாங்கி கொடுத்துட்டாரு. ஒரு முறை தான் சொன்னோம் டாக்டர் ஐயான்னு. நான் போராட்டம் என்னுடைய போராட்டம் வீண் போகல. அப்பயே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு டாக்டர் ஐயா ராமதாஸுக்கும் இந்த ஆளுக்கும். நான் போராட்டம் எடப்பாடி 10.5 கொடுத்துட்டா, நம்ம போராட்டம் வீண் போல, 10.5 வந்துச்சு நம்ம சமுதாயத்துக்கு. இப்படி எடுத்து கட்சி போட்டேன். ஆனா உன் கண்ணுல தண்ணி வந்ததுக்கான சிம்டம்ஸ் இல்ல. அன்புமணி கண்ணுல தண்ணி வந்ததுக்கான சிம்டம்ஸ் இல்ல. அப்போ யாரு நாடகம் ஆனதுன்னா நீ அன்புமணி கண்ணுல. ஏன்னா உனக்கே தெரியும், 1000 தான் நீ படிச்சால் தானே. ஆல் இந்தியாவுக்கு ஹெல்த் மினிஸ்டர், சுகாதாரத்துறை அமைச்சர், ராஜ்யசபால 2 முறை இருந்திருக்கிற, லோக்சபால 1 முறை இருந்திருக்கிற. அரசியல் தெரியாதா உனக்கு? சட்டம் தெரியாதா? நாங்களாவது படிக்காதவங்க, நீ படிச்சவன். இது பிராடுவாளன் தெரியும், இருந்தாலும் நம்ம ஜாதி ஓட்டு வாங்கணும், மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு அழுது. அது நடிப்பு. அதுக்கு தரணும் ஆஸ்கார் அவார்டு. அன்பில் மகேஷ் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அழுதாருன்னா அவர் திமுக குடும்பம், அன்பிலாரின் பேரப்பிள்ளை. ஆனா அன்பில் பொய்யாமலினுடைய பெத்த பிள்ளை, தளபதியின் வளர்ப்பு பிள்ளை, திமுகவின் மாவட்ட செயலாளர், திமுகவின் அமைச்சர், திமுக பிளட். பொய் பேச வராது, ஊரியாமா வராது, அது அன்புமணிக்கு தான் வரும். எனவே மகேஷ் அண்ணா அழுதுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும்னா உனக்கு என்ன அவார்டு கொடுக்கணும்? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அன்பில் மகேஷ் பொய்யாமலி அழுதார், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமலி உணர்வுபூர்வமா அழுத. அன்புமணி உன்ன மாதிரி ஃப்ராடு கிடையாது. நீ யாருன்றத முதல்ல நீ யோசிச்சுப்பார். பெத்த அப்பாவை அடிச்சவனி, பெத்த அம்மாவை அடிச்சவனி, அப்பாவை அடிச்சு அப்பானுடைய பணத்தை சொத்தை அபகரிச்சவன், வன்னியர் அறக்கட்டளை சொத்து, நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் 1 ரூபாய் 2 ரூபான்னு கொடுத்த பல ஆயிரம் கோடிக்கணக்கான பணத்தை நீ ஆட்டையை போட்டவன், நீ திறன அன்புமணி. இதெல்லாம் தாண்டி உங்க அப்பாவை அடிச்சுட்டு அவரை இன்னைக்கு அவர் கட்சியை நீ அபகரிச்சிருக்க. அதை தாண்டி உங்க அப்பாவை அடிச்சுட்ட, உங்க அம்மாவை அடிச்சிருக்கிற. உங்க அப்பாவே சொன்னார், பாட்டல் அடிச்சான் அவங்க அம்மாவன்னு சொல்லிட்டு. பெத்த அப்பா உன்னை காரி துப்பியாச்சு. பெத்த அப்ப அன்புமணி, உன் பேருக்கு அடுத்து என் பேர் போடாத, அன்புமணி ராமதாசன் போடக்கூடாது, ஒரு அன்புமணின்னு போட்டுக்கோ, வேணா என்சில போட்டுக்கோன்னு சொல்லிக்கிறாரு. நாளைக்கு சொன்னாலும் சொல்லலாம், டே நீ என்சில் கூட போடாதடா, எனக்கு அது அசிங்கம், ஒரு அன்புமணின்னு போட்டுக்கிற, அன்புமணி மட்டும் உன் பேர் போட்டுக்கடா, ஏன் என்சில கூட போடாதடான்னு டாக்டர் ஐயா பெரியவர் ராமதாஸ் சொன்னாலும் சொல்லுவார். பெத்த அப்பன்னு அடிச்சவன், பெத்த அம்மாவில் அடிச்சவன் நீ. அண்ணன் அன்பில் மகேஷ் பத்தி பேசினேன், அவங்க தாத்தா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க தாத்தா மிகப்பெரிய திராவிட இயக்க தலைவர் அன்பிலார். அவங்க அப்பா அன்பில் பொய்யாமலி. எப்படி வாழடி வாழையா வருது பாரு. அவங்க பையன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி தொடர்ந்து தேர்தலில் நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. நீ தோக்குற. சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நின்று நீ தோக்குற. உன் கட்சி டெபாசிட் வாங்கல. மரியாதைக்குரிய சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களை தர்மபுரி நாடாளுமன்றத்துல நிக்க வச்ச, அவங்களே தோக்குறாங்க. இனி வெற்றி என்பது அவங்களுடைய அகதாரியிலே கிடையாது, அகதாரியிலே கிடையாது.
வெற்றி என்பது. இனிய அவரை பத்தி அவர் நடிக்கிறாரு ஆஸ்கர் கிண்டலா நான் பண்றேன். நீ அவரை ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமலே அழுகுறாரு, நாடகம் ஆடுறாரு, ஆஸ்கர் விருதுன்னு சொல்றியாடா அன்புமணி. அவருடைய ஒரு ஸ்டேட்டஸ் நீ பாத்தியா சோசியல் மீடியால? படிக்கிற கேள். நீ நாடகம் ஆடுறாங்க ஆஸ்கர்ன்ற முதலமைச்சர் சொல்லும் போது வாயா போயான்ற அவனுங்க இவனுங்கன்னு பொறுக்கித்தனமா புறம்போக்குத்தனமா பேசுற. ஆனா அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலே உனக்கு ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அவனு கேட்டா, மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை, என்னது மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ், இத மகேசன் ஒரு தப்பு பண்ணிட்டார். எங்க அண்ணன் தான், ரொம்ப எனக்கு வேண்டிப்பட்டவர் தான். ராமதாசனும் பேர் பக்கத்தை போட்டுருக்கூடாது. ஏன்னா உங்க அப்பா தானே சொன்னாரு என் பேர் பக்கத்தை ராமதாசன் போடாதுன்னு. உன்னையே போடலான்னு சொன்ன பிறகு அப்புறம் நாங்க எப்படி போடுறோம்? சரி, ஏதோ ஒரு மரியாதையில போட்டார். அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலை சொல்றாரு, மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாகரிகமற்று கொச்சையாக பேசியிருக்கிறார். அவன் கொச்சையா காவா கலிது புற்றவன் அப்படிதான் பேசுவான். கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களில் 9 பேர் பள்ளிக்கு செல்லும் வயதிலும் எதிர்காலத்தில் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதிலும் உள்ள எங்கள் பிஞ்சு குழந்தைகள். அவர்கள் எனக்குள் ஒருவராக கருதுகிறேன். திரும்பி சொல்ற கேட்டுக்கடா அன்புமணி. கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களில் 9 பேர் பள்ளிக்கு செல்லும் வயதிலும் எதிர்காலத்தில் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதிலும் உள்ள எங்களின் பிஞ்சு குழந்தைகள். அவர்கள் எனக்குள் ஒருவராக கருதுகிறேன். என்னை மக்களில் ஒருவராக கருதுகிறேன். அதாவது என்னை மக்களில் ஒருவராக கருதுகிறேன். ஆறுதல் தேடும் கோடி மனங்களில் நானும் ஒருவன். எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போல் எந்த தலைவரும் தன் ஆதரவாளர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள். தலைவரின் வழியில் பயணிக்கும் நாங்கள் மக்களின் பக்கம் நிற்கிறோம். ஆறுதல் தேடுகிறோம், ஆறுதல் சொல்லுகிறோம். வளர்ந்து ஆளாகவிட்ட சொந்த தந்தையை கூட கொச்சைப்படுத்துபவரின் கருத்தை இனிமேல் பொருட்படுத்த தேவையில்லை என்று கருதுகிறேன். செருப்படிட அன்புமணி உனக்கு செருப்படி. அதாவது அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். நாளைக்கு பள்ளிக்கு போக போற குழந்தைங்க இறந்துட்டாங்க. என்ன சொல்றது, பள்ளிக்கு போயிட்டு இருக்கிற குழந்தைங்க இறந்துட்டாங்க. என் குழந்தைகள் என்னுடைய பிள்ளைகள் இறந்தாக நினைக்கிறேன். என் மனசு வலிக்குது. என்ன சொல்றது, அதை நான் வெளிப்படுத்தினேன். அதை ஒரு கொச்சைப்படுத்த நீ சொந்த தந்தையை கூட கொச்சைப்படுத்துபவரின் கருத்தை இனிமேல் பொருட்படுத்த தேவையில்லை என்று கருதுகிறேன். உன் அன்புமணியை செருப்பால பண்ணி மலத்தை தொட்டு அடிச்ச மாதிரி இது. இதுக்கு எவன் என்ன பேசாலும் அதுக்கு நான் பதில் சொல்றது ரெடி. எது நடந்தாலும் அதை நான் எடுத்து பேசி எவ்வளவு மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்றாரு. அண்ணன் அன்பில் மகேஷ் சொல்றாரு, மிகுந்த மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களே, இவனுக்கெல்லாம் இவ்வளவு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. மரியாதை கொடுக்கிறவனுக்கும் மரியாதை கொடுக்கலாம். நம்மள விமர்சனம் பண்றவங்க மரியாதையை நம்மள விமர்சனம் பண்ணா நம்மளும் மரியாதையை அவங்களுக்கு எதிர் விமர்சனம் பண்ணலாம். இவனுக்கு என்னங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்குது? தினம் திமுக குறை சொல்றான், எதுக்கும் உதவாதவங்க இன்டிசென்ட் ஃபெலோஸ். நான் தான் சொல்லிட்டேனே, அவனுக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு 6 பொம்பளைங்க அனுப்பானு வீட்டாண்ட. அவெல்லாம் எவ்வளவுன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு பொம்பளைங்க தப்பா பேசுறது பாவம். அதுங்களுக்கு ஏதோ 1000, அதுல ஏதோ 2000 கொடு, 2000 தான் குத்துறானுங்க. அதுலயும் மொத்தம் 1000 1000 தான் 6 பேர் அனுப்புறான். அதுங்க தலைக்கு அந்த பாமக துண்டு கட்டின்னு கலாட்டா பண்ணுங்க. அப்புறம் போயிட்டு எனக்கு போன் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அதுல எங்க சொந்தக்கார ஒருத்தரை தெரியாத வந்துட்டேன் தெரியுமா, துட்டு ஒழுங்கா குத்தாங்களான்னாங்க. ஒருத்தன் 1000 வாங்கிட்டான், ஒருத்தன் 500 வாங்கிட்டான். 500 தான் குத்தாங்கன்னு. இனி என்ன வீட்டாண்ட வெளியே தொடப்ப கட்ட செருப்பு எடுத்துன்னு கத்திட்டு போயிட்டா நீங்க எல்லாம் ஒரு ஆளாடா? ஜாடு மாடு பாடுகா பாடு லக்காடி பசலாம். இது ஒரு அரசியலாடா? குமரன் பேசுறான் இல்ல, உன் கட்சியில ஆள் இல்ல, குடியாத்துல தமிழ்நாடு ஃபுல்லா உன் கட்சியில ஆள் இல்ல, எனக்கு பதில் சொல்லணும். ரவுடித்தனம் பண்றியா? இந்த எலெக்ஷனோட நீ காலிட அன்புபடி. இந்த எலெக்ஷனோட காலி. எவ்வளவு திமிர் இருந்தா ஒரு அமைச்சர் அழுகுறாரு ஆஸ்கர். இதெல்லாம் நீ கிண்டல் பண்றியடா? என்னடா சொல்ற நீ அன்புபடி? கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சிட்டு இறந்த போது ஏன் அதுக்கு முதலமைச்சர் போல, ஏன் அதுக்கு அன்பில் மகேஷ் அழுவுல, அதுக்கே அமைச்சர் அழுவுலன்னா அவன் திமிரு பிடிச்சி சாராயம் குடிச்சு சத்தான். அவன் திமிரு பிடிச்சி சாராயம் குடிச்சு சத்தான். சாராயம் காசுறவன் யாரு? உன் கட்சிக்கார பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் தான். சாராயம் காசுறவனே உன் கட்சிக்கார பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் தான். ஒரு நேரத்துல வேலூர் ஜெயில இந்த சாராயம் காசிட்டா குண்டாஸ்கள் உள்ள போடுவாங்க. அந்த குண்டாஸ் கேஸ்ல சாராயம் கேஸ் உள்ள வர போய் பார்த்தா 90% பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் தான் இருப்பான். அங்க உள்ளே அவன் பாமக வச்சு தான் கட்டுன்னு இருப்பான். அவன் குலத்தொழில் சாராயம் காய்ச்சது. நீ சொல்ற கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு அவன் செத்தான், அதுக்கு அமைச்சர் போய் அழுவணுமா? அப்பயும் அந்த குடும்பத்துல உள்ள மாண்புக்கும் முதலமைச்சர் தளபதி அவர்கள் அந்த குடும்பத்தை உடல 10 லட்சம் கொடுத்தார். அவங்களுக்கும் 10 லட்சம் கொடுத்தார், இவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்த மாதிரி ஒரு வீட்டுக்கும் போனார். அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம், பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், எங்கள் குடும்ப அண்ணன் மாண்புமிகு அண்ணன் யாவா வேலு அவர்கள்
ஒரு குடும்பத்துக்கும் ஒரு வீட்டுக்கு போனார். அதுக்கே முதலமைச்சர் போனேன். அதுவும் இது ஒன்னாடா? அன்புமணி, அதுவும் இது ஒன்னா? இங்க அப்பாவி மக்கள் இறந்திருக்காங்க, குழந்தைங்க இறந்திருக்குடா. குழந்தைங்க இறந்ததுக்கு பிஞ்சு குழந்தை இறந்திருக்கு. ஸ்கூலுக்கு போற பசங்க இறந்திருக்காங்க, இளம் பெண்கள் இறந்திருக்காங்க, நிறைமாத கர்ப்பிணி அவன் கணவர் இறந்துட்டாரு, ஒரு மூதாட்டி இறந்திருக்குது. அதையும் சாராயம் குடிச்சு கொழுப்பேறி செத்தவனையும் ஒன்னா ஈக்குவல் பண்ணி பேசுறேன்னா, நீ எல்லாம் ஒரு ஆளாடா? நான் கேட்கிறேன் உடனே. உனக்கெல்லாம் நான் என்னடா பதில் சொல்றது? உனக்கு நான் என்ன பதில் சொல்றது? எவன் என் மேல கேஸ் போட்டா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. உனக்கு டீசெண்டா பேச வரல, நாகரிகமா பேச வரலாம். அப்புறம் உங்ககிட்ட எப்படா நான் நாகரிகமா பேசட்டும்? யாரா உன்னை கூட்டணி சேர்ப்பாங்க? டெபாசிட் வாங்கியா? இந்த இந்த 2026 தேர்தலில் பல கட்சிகள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் காணாம போக போறாங்க. உன்ன தலைவர்லாம் சொல்ல முடியாது. அதுல காணாம போய் கேரா பிளாட்ஃபார்மா போறது யாருன்னு கேட்டா, அரசியல்ல பொறுக்கி தோண போறது யாருன்னு கேட்டா அன்புமணி நீதான். அடுத்து என்ன சொல்றான் பாத்தீங்களா? 6 நாள் என்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடு. அன்புமணி சொல்றது 6 நாள் என்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடு, நான் போதைப் பொருளை இல்லாத ஆக்கி காட்டணும். குடும்பம் அதனா ஆகணும்னா முதலமைச்சர் என்கிட்ட கூட என்கிட்ட கூடன்ற. ஏண்டா அதெல்லாம் ஒரு பொருளா எடுத்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு? அது தேர்தல நிக்கணும். 234 தொகுதியில 1/3 மெஜாரிட்டி நம்ம வரணும். மெஜாரிட்டி நம்ம வந்தா கவர்னர் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரு. அப்ப எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுக்கு தலைவர் தளபதி தான் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு ஆதரவு கொடுக்கணும். அப்ப தளபதி முதலமைச்சராய் வராரு. நீ வக்காளி, நீ எம்எல்ஏ நின்னே தோத்து போன. நீ எம்எல்ஏ தோத்தே இல்லையா? நீ எம்எல்ஏ நின்னே தோத்துட்ட. எம்பிக்கு உன் குடும்பத்திலே உன்னுடைய மனைவி மரியாதைக்குரிய சகோதரி சௌமியா அன்புமணி நிக்க அந்த அம்மாவும் தோத்தாங்க. உன் குடும்பமே இறங்கி வேலை பார்த்துச்சு. எம்எல்ஏ நின்று ஜெயிக்கிறதுக்கு வக்கீல் இல்லாத அரசியல வெத்து விட்டு பழக்கா பையன் நீ அன்புமணி, உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்குதா? எப்படா கொடுப்பாங்க உனக்கு முதலமைச்சர் பதவி? தேர்தல் நின்று மெஜாரிட்டி எம்எல்ஏ முதலமைச்சரா வா. யாரு கஷ்டப்பட்ட ஜெயிச்சு எப்படா உனக்கு எப்படா தூக்கி கொடுப்பாங்க? நான் கேக்குறேன். ஒரு குடும்பம் நல்லா நடந்துனுக்குதுங்க. ஒருத்தர் போய் என்ன காட்டானா, நல்லா நடந்துனது குடும்பம் அடிக்கடி புருஷன் பொண்டாட்டி தகராறாகும். இது குடும்பத்துல தகராறு, புருஷன் பொண்டாட்டி தகராறாது. பக்கத்து வீட்டுக்காரன் காட்டானா, உன் பொண்டாட்டிய ஒரு 6 நாள் என்கிட்ட குடும்பம் நடத்த அனுப்பு. எப்படி குடும்பம் நடத்துறது உன் பொண்டாட்டி நான் சொல்லித்தரேன். ஒரு 6 நாள் உன் பொண்டாட்டி என்னை குடுன்னு கேட்டா, அவன் புருஷக்காரன் செருப்பு போயிட்டு நடிக்க மாட்டான். அப்படி இருக்குது அன்புமணி முதலமைச்சர் பதவி என்கிட்ட 6 நாள் கூடுன்றது. இன்னொருத்த பொண்டாட்டிய அன்புமணி போய் கூப்பிடுற மாதிரி இருக்குது. இதை விட உனக்கு புரிய மாதிரி எனக்கு சொல்றதுக்கு தெரியல. இதை விட உனக்கு புரியுற மாதிரி எனக்கு சொல்றதுக்கு தெரியல. என்ன ஒரு டாக்டர் படிச்சிருக்கல நீ? நான் ஒரு பெங்களூர்ல 10th தான் படிச்சேன். நான் உன்ன பேசும்போது இன்டிசென்டா பேசுறேன். உன் கட்சிக்காரனுக்கு மரியாதை தெரியுமாடா? எந்த படம் பார்த்தாலும் திமுக விமர்சனம் பண்றான். ஒண்ணு வேணாம். என் குழந்தை பர்த்டேக்கு ஒரு போட்டோ போடுறாங்க. என் குழந்தை ஜி.கே. ஸ்டாலின் பேரு. என் குழந்தை பர்த்டேக்கு ஒரு போட்டோ போடுறாங்க சார். அவன் இப்பதான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஒரு 20 நாளைக்கு முன்னால அந்த குழந்தை பர்த்டேக்கு கீழே உங்க அத்தா, உங்க அம்மா, மயிறு, கொச்சு, அந்த குழந்தைய இப்படிதான் வளர்த்து வச்சு உன் கட்சிக்காரன் நீ? உன் கட்சி நீயே அப்படித்தானே இருக்கிற. நானு சத்தியமா சொல்றேன் அன்புமணி, நான் எந்த கடவுள் மேலனா கூட சத்தியம் பண்ணி சொல்றேன் அன்புமணி. நீ இப்பதான் திருப்பதிக்கு போயிட்டு வந்த. நீயும் உங்க துணைவியாரும் திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்க. உங்க குழந்தைங்க எல்லாம் திருப்பதிக்கு போனீங்க. வெங்கடேஷ் பெருமாளை பாத்தீங்க. நான் வெங்கடேஷ் பெருமாளை கும்பிடுறவன். எங்களுக்கு சும்மா ஒரு 1.5 மணி நேரம் நாங்க திருப்பதி போயிட்டு குடியாத்துல இருந்து. திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் சாமி சத்தியமா சொல்ற அன்புமணி, நீ அரசியல்ல மயிறு பிடிக்கிட்டு போயிடுவ. செல்லா காசு. நீ எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. இந்த தேர்தலோட நீ காலிடா. இந்த தேர்தலோட காலி. உனக்குதான் பேச நினைக்காது. நீ எவனாவது ஊட்டாண்டு அனுப்பு, எத்தனை கேஸ்னா கொடு. நீ எங்களை என்னென்னவோ பேசுற. உன்னை பேசுறதுக்கு குடியாத்துல ஒரு போலீஸ் மேல கேஸ் போடுறாரு. அது என்னை காப்பாத்துக்கு என் கட்சிக்குது. என்ன சொல்றது? முதலமைச்சர் இருக்கிறாரு, மாண்புமிகு அமைச்சர், அருணை மாநகரத்தில் அருணையாளர் அருணை செல்வம், அண்ணன் ஏவா வேலு போன்ற தலைகத்தில் இருக்கிறார்கள். அண்ணன் வேலு போன்ற கட்சியின் முன்னணி தலைவருக்காக எங்க தளபதி இருக்காரு, எங்க அண்ணன் உதயா இருக்காரு, எங்க மாவட்ட செயலை இளம் புயல் தொண்டர்களின் பாதுகாவலர், தொண்டர்களின் காவலர் அண்ணன் ஏ.பி. நந்தகுமார் எம்எல்ஏ இருக்கிறாங்க. டோட்டல் என் கட்சி இருக்குது. நீ உனக்கு வேண்டிப்பட்ட ஒரு ஆன்டி டிஎம்கே போலீஸ், முதலமைச்சர் விமர்சனம் பண்ற ஒரு போலீஸ், ஆன்டி டிஎம்கே போலீஸ், திமுகவுக்கு எதிர்ப்பாக செயல்படுகிற மிகுந்த மரியாதைக்குரிய குடியாத்தன் டிஎஸ்பி வச்சுக்கின்னு உன்னை நான் பேசினேன்னு நீ என்னென்ன பேசுன? இப்ப பேசுகிறிய என்ன பேச்சு பேசிட்ட? அமைச்சர் உன் மேல கேஸ் போடுவாரு டிஎஸ்பி, ஆனா என் மேல போட்டாரு. இதுக்கும் போட்டோம். அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா நான் போலீஸ் ரொம்ப வரவேற்கிறேன். உலகத்திலே சிறந்த போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். தமிழ்நாடு ஸ்காட்லாந்துக்கு நீடான போலீஸ். ஸ்காட்லாந்து போலீஸோட சிறப்பான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். இந்த ஒரு போலீஸ் வச்சு மத்த போலீஸ் இட போடக்கூடாது. அதனால அன்புமணி நீ பேசினதா என்னடா கிண்டல்? உனக்கு கிண்டலா பேசுற?
கேலி கிண்டல் பேசுற முதலமைச்சர் 6 நாள் முதலமைச்சர் பதவி யோகி வக்குது செருப்பால் அடிக்காது. இதை வச்சு நீ அரசியல் பண்றது தினம் திமுக திட்டுறதுங்க. பொய்யா பேச வேண்டித்தான், நான் வேணான்னு சொல்லல. நீ எங்களை பேசினாதான் அரசியல் பண்ண முடியும். நீ இல்ல, பிரதமர் மோடியா இருந்தாலும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருந்தாலும், நம்ம ஊர்கா மாமை ஆயா நிர்மலா சீதாராமனா இருந்தாலும், நம்ம ஐயர் மாமி நிர்மலா சீதாராமனா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஏடிஎம்கே இருந்தாலும், தேசிய அளவில் எங்க தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவன், எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், நாளைய தமிழகம் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேர் சொல்லாம யாரும் அரசியல் பண்ண முடியாது. அதுக்கு நீ தினம் பேசுறதா, கிண்டலும் கேலியும் பேசுறதா, நீ பேசுறதுல அவங்கள காரிலே போட்டுக்கிறது இல்ல. ஆனா நீ அழுது நடிப்புன்னு சொன்னப்பாரு, அதுக்குதான் இந்த பதிவு. அதனால அன்புமணிக்கு சொல்றேன், அடக்கமா இரு. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?